இந்த அரசு ஊழியர்கள்லாம் தயவு செய்து இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்யறதுக்கு பொதுமக்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஏன்னா நீங்களும் பொறுப்பை தட்டி கழிச்சுக்கிட்டு போகாதீங்க. உங்களுக்கு என்ன நோக்காடு வந்துச்சு? என்ன மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு இல்லாமல் தானே இருக்காங்க. திடீர்னு கொண்டு வந்திருக்க இந்த திட்டத்தை அதை 100% பூர்த்தி ஆகிறதுக்கு நீங்கள் தான் மக்களுக்கு உறுதுணையாக செயல்படணும். அதுக்கு தானே உங்களை வேலைக்கு வச்சுருக்கு. நீங்களே பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது. அதே பள்ளிக்கூடத்துக்கு ஃபார்ம் வாங்க போகிறேன். 12 மணி மழை சோர்னு பெய்யுது. அந்த சார் சொல்லுதாரு, டீச்சர் இல்லை வார்டுக்கு போயிருப்பாங்க. அந்த ஃபார்மை கொண்டுக்கிட்டு 12 மணி வரை தான் பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க. 12 மணிக்கு மேலே அந்த ஃபார்மை விநியோகம் பண்ண போயிடுவாங்கன்னு சொல்லும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. என்ன அவங்களும் அந்த கடமை செய்தாங்க சிலர். ஆனால் ஒரு சிலர் கொஞ்சம் கிறுக்குத்தனம் பண்ணுதாங்க. அப்படி செய்யாதீங்க. நீங்கள் அரசு ஊழியர்கள் பொதுமக்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக அதை இருந்து செயல்படுத்தினா தான் அந்த திட்டங்கள் சரியாக நிறைவேறும். எனக்கு பிடிக்கலை, அதுக்காக நான் இந்த நாட்டை விட்டு ஓடி போக முடியாது. இல்லைன்னா நான் ஒருத்தன் தனி நாடு கேட்கவும் முடியாது. அதனால் இந்த நாட்டோட பிறந்துட்டேன். இந்த நாட்டோட தான் வாழ்ந்து இந்த நாட்டில் தான் ஜாகணும். அதனால் அவங்க போடுற திட்டம் நமக்கு பிடிக்கலை, அதை ஏற்றுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போகிறது தானே வாழ்க்கை. என்ன செய்ய முடியும்? இந்த வயசுக்கு பிறகு நான் என்ன போராடவா முடியும் அரசாங்கத்தை எதிர்த்து? இந்த பாரம் பூர்த்தி செய்கிறதுக்கு, அந்த படிவத்தை, வாக்காளர் படிவத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் முதல்வர் அறிவிச்சிட்டார்களா, 3% அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு அப்படின்னு அறிவிச்சாச்சுலா. இன்னும் என்னப்பா, நாட்டை உங்கள் பேருக்கப்பா எழுதி தரணும். ஒழுங்காக வேலையை செய்யுங்கப்பா.